இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கொட்டைப்பிடி எடுத்துகிட்டு எங்கே கிளம்பிட்டேன்னா கத்திரிக்காய் அறுவடை பண்ணுறதுக்கு தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட வீட்டில் வந்துட்டு ஒரு வயல் கத்திரிக்காய் வச்சுருக்கோம். அங்கே மீதியான செடியை வந்து கொண்டு வந்து அம்மா வீட்டில் வச்சாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டியாக இருக்கும் போதே காய் வந்துருச்சு. நான் ஏன் நீ கத்திரிக்கோலை கட் பண்ணுற அப்படின்னா வீடியோலாம் பார்த்துட்டு கத்திரிக்கோலை கட் பண்ணுங்கள், கையில் பறிக்காதீங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு வயல் 2 வயல் காயவே கையில் தாங்க பறிப்போம். இருந்தாலும் நான் சொன்னதுக்கோசரம் கத்திரிக்கோலை கட் பண்ணி பார்த்தேன். இருந்தாலும் அது வசம் வரல. அதுக்கப்புறம் கையிலேயே பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். செடியில் பார்த்திங்கன்னா நிறைய பூ, மொக்கு, பிஞ்சு எல்லாமே இருந்ததுங்க. செடி பார்த்திங்கன்னா இப்போ தான் குட்டியாக இருக்குது. நல்லா இன்னும் பெருசாச்சுன்னா நிறைய காய் காய்க்குங்க. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை செடியில் அழகாக பூ பூத்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கொய்யாக்காய் இருந்ததா. மரம் வந்து சின்ன மரம் தாங்க, இருந்தாலுமே அதில் காய் வருது. நல்லா பெரிய பெரிய காயாக இருந்துச்சு. 2 காய் இருந்தது, அதையும் பறிச்சுட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சீத்தா மரம் இருக்குது, அதில் காய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனேன். அதில் பார்த்திங்கன்னா நிறைய காய் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா குருவி அதெல்லாம் வந்து சாப்பிட்ரும். ஒரு செங்காய் இருந்துச்சு, ஒரு பழம் இருந்துச்சு, அது 2ஐயும் பறிச்சுக்கிட்டேன். அப்படியே நம்ம ரோஸ் செடியில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான சிகப்பு ரோஜாவும் நாட்டு ரோஸ் செடியில் நிறைய பூ பூத்துருந்ததுங்க. இப்போ மழை பெஞ்சதுனால கலர் பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக செமையாக இருக்குங்க. மழை இல்லாதப்போ ரொம்ப லைட் கலர் மாதிரி இருந்தது. இப்போ பாருங்களேன் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தது. அந்த பூவையும் அறுவடை பண்ணியாச்சுங்க. வீட்டுக்கு போயிட்டு நான் அந்த கொய்யாக்காய் வந்து கட் பண்ணி சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.